இந்த பொண்ணோட பேர் தான் கீதா. கீதாவோட அம்மா தன்னோட பொண்ணு ஒழுங்கா படிக்கிறா இல்ல, தன்னோட பொண்ணு எல்லாத்துலயும் முதல் மார்க் எடுக்கணும்னு சொல்லி இந்த மாஸ்டர்ட்ட வந்து தன்னோட பொண்ணை நல்லா படிக்க வைங்க, என்னோட பொண்ணு இந்த தடவையாவது எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னு சொல்லி அந்த மாஸ்டர்ட்ட சொல்றாங்க. அப்போ அவரும் அந்த அம்மாவை பார்த்து நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்க பொண்ணுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மாவை அனுப்பி வைக்கிறாரு. இப்படி இந்த மாஸ்டர் அந்த பொண்ணுக்கு பாடத்தை படிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எழுந்திருச்சு அந்த மாஸ்டர் அந்த பொண்ணு கிட்ட போய் ஒரு பாடத்தோட டவுட் கேட்டு அந்த பொண்ணு பக்கத்துல போய் உட்கார்றாரு. இந்த பொண்ணு பயந்து போய் அவளோட தண்ணி பாட்டில் எடுத்து அவ பக்கத்துல வைக்கிறா. தப்பான எண்ணத்தோட இருந்த அந்த மாஸ்டரும் அந்த தண்ணி பாட்டில் எடுத்து அந்த பக்கமா வச்சுட்டு அந்த பொண்ணு மேல கைய வச்சு அந்த புக்ல இருக்க பாடத்தை படிச்சு கொடுக்குறாரு. இப்படியே டியூஷன் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு அவரோட பைக்ல உட்கார சொல்லி அந்த பொண்ணோட வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போகும்போது அந்த பொண்ணோட கையை எடுத்து தன்னோட தோல்ல போட சொல்லி போட்டு பைக்ல கூட்டிட்டு போறாரு. இப்படியே மறுநாள் ஸ்கூல் போன இந்த பொண்ணு கிளாஸ் ரூம்ல ரொம்பவே சோகமா உட்கார்ந்திருக்கா. இத பார்த்து அவளோட கிளாஸ் டீச்சர் கவனிக்கிறாங்க. இந்த பொண்ணை கவனிச்ச அந்த கிளாஸ் டீச்சரும் உடனே அந்த பொண்ணோட அம்மாவுக்கு கால் பண்ணி அந்த அம்மாவை கூப்பிடுறாங்க. அந்த கிளாஸ் டீச்சரும் அந்த பொண்ணோட அம்மாவை பார்த்து எதுக்காக அவங்க பொண்ணு ஒரு மாதிரி டென்ஷனா கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்திருக்கா, அவ படிக்கிறா இல்லன்னு ஏதாவது திட்டுறீங்களா அப்படின்னு அந்த டீச்சர் கேக்குறாங்க. இந்த பொண்ணோட அம்மாவும் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கிளாஸ் டீச்சரும் சரி கொஞ்சம் பொண்ணை கவனிச்சு பாத்துக்கங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி அந்த பொண்ணும் அம்மாவும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ அந்த டியூஷன் சொல்லி கொடுக்குற அந்த மாஸ்டர் அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து இவங்களுக்காக காத்துக்கிட்டு உட்கார்ந்திருக்காரு. இத பார்த்து அந்த பொண்ணோட அம்மாவும் என்ன மாஸ்டர் நீங்க எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரும் உங்க பொண்ணு தண்ணி பாட்டில வச்சுட்டு வந்துட்டா, அதை கொடுத்துட்டு அவளை டியூஷனுக்கு அழைச்சிக்கிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்றாரு. இத கேட்டது இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டு அந்த கதவை வந்து மூடிக்கிறா. ஓடி வந்த அந்த அம்மாவும் வெளியே நின்று பொண்ணை கூப்பிடுறாங்க. கதவை திறமா மாஸ்டரோட வந்து பேசுமா அப்படின்னு சொல்லி கத்தும் போது அப்பதான் இந்த பொண்ணு உள்ள இருந்து சொல்றா, அவன் வந்து டீச்சர் இல்லாம அவன் வந்து ஒரு பொறுக்கி அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த அம்மாவுக்கு புரிய வருது அவன் வந்து ஒரு தப்பானவன். அதுக்கப்புறமா தன்னோட பொண்ணு எதனால டென்ஷனா இருந்தான்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து புரிஞ்சுக்கிட்டு தன்னோட பொண்ணுக்கு ஆறுதல் சொல்றாங்க. உங்க வீட்லயும் பொண்ணுங்க இருந்தா அவங்கள வந்து ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. நன்றி.